டேய் கல்யாணம், ஆபீஸ்ல என்னடா பிரச்சனை? யாரும் உங்க கூட சண்டை போட்டது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சண்டைன்னு உனக்கு யார் சொன்னா? யாரு சொன்னதா? யார் அவன் அடிச்சது? அம்மா ஒன்னதாண்டா கேக்குறேன், யார் ஒன்னு அடிச்சது? அம்மா ஏதோ வளராமா இவன். போய் சொல்லாதடா, போய் சொல்லி என்ன ஏமாத்தலன்னு நினைக்காத. யார்கிட்ட நீ சண்டை போட்ட? யார் ஒன்னு அடிச்சது? மச்சான் என்னாச்சு மச்சான்? உண்மை என்னன்னு சொல்லுங்க. அது அது வந்து மாப்பிள்ள. சொல்லுடா. சொல்லுங்க மச்சான். ஓகேவா சார்? அது டெலிட் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ட்ரி கொடுத்துருங்க இப்ப. டேய் கல்யாணம், இங்கேடா இருக்க? என்ன குமார் விஷயம்? உன்னை தேடி 2 பேர் வந்திருக்காங்கப்பா. யாருன்னு கேட்டியா? உங்க மாமனாருன்னு சொன்னாரு. கூட வந்தவர் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இவங்க எதுக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க? என்ன கல்யாணம், உங்க மாமனாருன்னு சொன்ன உடனே ஃப்ரீஸ் ஆயிட்ட? ஏதாவது ப்ராப்ளமா? சே அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நீ போ. சரிடா. மாப்பிள்ள வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்க? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுட்டீங்க? நகை பிரச்சனைக்காக உங்களுக்கும் அபிராமிக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை உங்க அம்மா நிறுத்திட்டாங்க. ஆனா அபிராமி மேல நீங்க வச்சிருந்த அளவு கடந்த பாசத்தினால எங்களுக்கும் தெரியாம எங்க சம்மதத்தை கூட கேட்காம அபிராமிய திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அபிராமிக்கும் அதுல சம்மதம் இருந்ததுனால நாங்களும் அந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டோம். ஆனா அந்த நேரத்துல சத்தியமா சொல்றேன், பைசா செலவு இல்லாம என் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சிடும் நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பா நினைக்கவே இல்லை. நான் போடுறதா சொன்ன 40 பவுன் நகைக்கு சமமா 10 லட்சம் ரூபாய் பணத்தை உங்க வீடு தேடி வந்து தரதா நானே தான் சொன்னேன். சொன்ன மாதிரியே முதல் தவணையா 5 லட்சம் ரூபாய்க்கான செக்கையும் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். ஆனா விரும்பத்தகாத அந்த பிரச்சனையால அபிராமி அந்த பணத்தை உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு கொடுக்க மறுத்துட்டா. நான் அந்த பிரச்சனையில யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் தப்பு இருக்குன்றத சொல்ல வரல. உங்க தங்கச்சி கல்யாணம் நடக்குமோ இல்லையோன்ற பயத்துல ஏன் அபிராமிய உங்க குடும்பமே ஒதுக்கி வச்சுட்டீங்க. இப்பதான் உங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சே. ஏன் அபிராமிய நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் மாப்பிள்ள நான் இங்க வந்தேன். பேச வந்ததெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க புறப்படலாம். என்ன மாப்பிள்ள, என்ன ஏதோ கோவத்தால உங்க அம்மா என் மகளை அவங்க மருமகளை ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா
நீங்க ஆசையா பார்த்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்களுமா என் பொண்ண ஒதுக்கி வைக்கணும்? அந்த அளவுக்கா என் பொண்ணு மேல உங்களுக்கு வெறுப்பு மாப்பிள? வேண்டாம் மாப்பிள, வேண்டாம். தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் மறந்துட்டு என் பொண்ணு அபிராமியை நீங்க ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க 1000 சொல்லுங்க, என்னால எதையுமே ஏத்துக்க முடியாது. இன்னும் எல்லா தப்பும் எங்க மேல இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. முழுக்க தப்புலாம் உங்க பொண்ணு மேலதான். அதனாலதான் அவன் மேல எனக்கு வெறுப்பா இருக்கு. பொண்டாட்டிங்கிறவ புருஷன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். கொடுத்தால அவ அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் நாம பேசினபடி பணத்தை எடுத்து கொடுக்கறதா முறைன்னு அவகிட்ட எத்தனை வாட்டி எடுத்து சொல்லியிருப்பேன். அப்படின்னு கேட்டால அவ பணத்தை தரவே முடியாதுட்டா. இப்படி புருஷன் பேச்ச கூட கேட்காதவ கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? நீங்க 2 பேரும் அவளுக்காக வக்காலத்து வேற வாங்க வந்துட்டீங்க. அப்படி பேசாதீங்க மாப்பிள்ள, தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. நாங்க பேசின பணத்தை கொடுத்துருவோம்னு கோயில்ல என் மகாலட்சுமி உங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. ஆனா சம்மந்தியமா அதுக்கு ஒத்துக்கல. அதனாலதான் நானும் சோமும் நேர்லயே உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்ன பார்த்து பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எங்க அம்மா தான் எடுக்கணும். ஏன் தம்பி, உங்க அம்மாவோட முடிவு கேட்டா அபிராமி கழுத்துல தாலி கட்டின? உங்க அம்மாவோட முடிவு கேட்டா நீ விஷத்தை குடிச்ச? அபிராமி இல்லைன்னா செத்துருவேன்னு உங்க அம்மாவை கேட்டா சொன்ன? என்ன குத்தி காட்டுறீங்களா? இல்ல தம்பி, பழசையெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நீ ஒண்ணு எனக்கு ஞாபகப்படுத்த வேணாம். அப்ப எங்க அம்மா பேச்சு கேட்காம லூசுத்தனம் பண்ணிட்டேன், போதுமா? ஆனா இப்போ சொல்றேன், எங்க அம்மாவை பார்த்து யாரை கட்டிக்க சொல்றாங்களோ அவளைதான் கட்டிப்பேன். என்ன காரியம் பண்ணிருக்க? பேசுறான் இவன். அம்மா சொல்லிட்டா இவன் கட்டுவ கழுத்துல தாலி கட்ட முடியுமா? இருக்கா உன என் கையில தாலி எடுத்து கொடுத்து அபிராமி கழுத்துல கட்ட வச்ச? சும்மா இருடா நீ. மாப்பிள்ள, சோமு பண்ண காரியத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பஞ்சம் டிஞ்சர் எடுத்துருவாங்க போங்க. ஐயோ மாப்பிள்ள, சோமு அவசரத்துல ஏதோ கையை நீட்டிட்டான். அவன் பண்ணதுக்கு மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. டேய் சோமு, போட மாப்பிள்ள கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா போடா. நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? டேய் கல்யாணம், உங்க அம்மா சொன்னா அவ சொன்னா இவ சொன்னா சொல்லி வேற எவன் கழுத்தையாவது தாலி கட்டுற? வேற எவனை நீ மனசாலி நினைச்ச உன்னை தொலைச்சு வேண்டா தொலைச்சு. ஆபீஸ்ல நடந்த விஷயம் அதோடயே போயிட்டு தான் நான் சொல்லல. ஆனா சுந்தர் வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டதுனால எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா போச்சு. கேட்டியாடி உங்க அண்ணன் சொல்றத? இன்னும் இவன் மனசுல அந்த அபிராமி சிரிக்கிதான் இருக்கா. அதான் அவ வீட்டு ஆளுங்கள்லாம் வந்து இவனை அடிச்சதை நம்ம கிட்ட மறைச்சிருக்கான். இதுல என்னடானா கௌரவமா பைக்குக்கு முன்னாடி ஏதோ நாய்க்குட்டி வந்துச்சா, இவரு சடன் பிரேக் போட்டாரா, அதனால இவருக்கு அடிபட்டுச்சான். ஏண்டா நீ எனக்கு பிறந்த பிள்ளையாட? சுண்டு விரல் வசனம் இருக்கணும், உன்னை அடிச்சிருக்கா. அப்ப உன் கை என்னடா புளியங்கொடியாடா பறிச்சுக்கிட்டு இருந்தது? திருப்பி 4 சாத்திட்டு அபிராமியை பத்தி இனிமே யாராவது என்கிட்ட பேச வந்தீங்க, யாரும் உயிரோட திரும்பி போக மாட்டேங்க, மிரட்டிட்டு வராம இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். என்ன மச்சான் பேசாம இருக்கீங்க? அன்னைக்கு கோயில்ல அவங்க அம்மா வந்து சமாதானம் பேச வந்ததுக்கு அத்தை ஒத்துக்கவே இல்ல. சொந்தம் வந்தெல்லாம் பார்க்காம அத்தை கட்டன் ரைட்டா பேசி அப்படியே அமிச்சிட்டாங்க. இப்ப என்னடானா எவனோ தெருவுல போற ஒரு 3வது மனுஷன் உங்களுக்கும் அந்த அபிராமிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் அவன் வந்து உங்களை கை நீட்டி அடிச்சிருக்கா. அதை நீங்க சும்மா விட்டதும் தப்பு, எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம மறைச்சதும் தப்பு. மாப்பிள, நீங்களும் என் அம்மா மாதிரி புரியாம பேசுறீங்க. இந்த பிரச்சனை இன்னும் வளர்க்க வேணாம் தான் நான் சொல்லல.
அதை எல்லாரும் புரிஞ்சுக்குவோம். என்னடா புரிஞ்சுக்க சொல்ற? என்ன புரிஞ்சுக்க சொல்ற? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷன் கடிச்ச கதையா? அவளை தூது அனுப்பி இவளை தூது அனுப்பி கடைசியில இந்த பாசிமணி ஊசி வைக்கிறத விட்டு அடிக்க அனுப்பியிருக்கா. அவளை சும்மா விட சொல்றியா அந்த சிரிக்கிய? விடக்கூடாதுமா, இது சும்மாவே விடக்கூடாது. இது இப்படியே விட்டோம்னா இன்னைக்கு ஆபீஸுக்கு தேடி போய் அண்ணனை அடிச்சவங்க நாளைக்கு வீடு தேடி வந்து நம்மளே அடிப்பாங்க. உடனே போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஆளையும் அதுக்கு காரணமா இருந்த அந்த அபிராமியையும் முட்டைக்கு முட்டி தட சொல்லணும். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? இப்பவே நேரா அந்த அபிராமி வீட்டுக்கு போய் அந்த சிரிக்கியோட தலைமுடிய பிடிச்சு தெருவுல இழுத்து 4 சாத்து சாத்துனா இந்த சிவகாமி யாருன்னு அவளுக்கு புரியும். இப்பவே இந்த சிவகாமி யாரு என்னன்னு அவளுக்கு காமிக்கிறேன். வெக்கம் விட்டு போய் அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டு இப்ப எங்களை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க. இப்ப நீ வாய மூடிட்டு இரு. நான் சொல்றது கேளுங்க. இல்ல மாப்ள, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப உடனே நீங்க அவசரப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஐயோ மாப்ள, நான் சொல்றது ஐயோ அத்தை, என் மேல மரியாதை இருந்தா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. டேய் கல்யாணம், நான் தப்பான நேரத்துல வந்து பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுறா, நான் வரேம்மா. ஐயோ மாப்ள, அத்தை நீங்க சும்மா இருங்க. மச்சான், நடந்தெல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துடுங்க. என்னங்க அடியெல்லாம் வர பட்டிருக்கு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. என்னங்க நீங்க? பெரிய நான் சொல்றேன்ல, நீங்க போங்க மச்சான், போங்க மச்சான். என்ன மாப்ள நீங்க சூட்டோட சூடா என்ன எதையுமே செய்ய விடாம தடுத்துட்டீங்க நீங்க. அத்தை, இப்ப நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அபிராமி வீட்டு முன்னாடி போய் நின்று வானத்துக்கு பூமிக்கு குதிக்க போறீங்க. அதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியும்? இல்ல மாப்ள, அதுக்காக இதை இப்படியே சும்மா விட முடியுமா? நீங்க போடுற சத்தத்துல கூட்டம் தான் சேரும். ஆனா மச்சான் மேல விழுந்திருக்கிற அடிக்கு பதிலுக்கு பதில் கிடைக்குமா? ஊனு கத்துறத தவிர நீங்க வேற எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு தைரியத்துல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அந்த அபிராமி இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கா. என் மச்சான் மேல கை வச்சா என்ன நடக்கும்ன்றத தெளிவா அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சாதான் இனிமே நம்ம குடும்ப பக்கத்திலே அவங்க தலை வச்சு படுக்க மாட்டாங்க. என்னங்க நீங்க ஏன் இப்படி குழப்புறீங்க? எதுவும் செய்ய வேண்டாம், ஆனா புரிய வைக்கணும்ங்கறீங்க. எதுவும் செய்யாம அவளுக்கு எப்படிங்க புரியும்? நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். இந்த வீட்டு மருமகன் நான் இருக்கேன்ல, என்கிட்ட மேட்டர் விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன மாப்ள பண்ண போறீங்க? உங்க மகன் மேல கை வச்சா இந்த மருமகன் என்ன பண்ணுவான்றத பொறுத்து இருந்து பாருங்க. என்னென்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை எதுக்காக பார்க்க போனீங்க? அபிராமி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் இப்படி 2 பேரும் போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கீங்களே, போனது கூட பரவாயில்ல. இப்படி கை கலப்பு வரைக்கும் போய் மாப்பிள்ளை கை நீட்டி அடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, இனிமே எப்படி இந்த பிரச்சனை ஓயும்? ஐயோ கடவுளே, என்னைக்காவது மாப்பிள்ளை அபிராமி ஒண்ணு சேருவாங்கிற நம்பிக்கையில இருந்த, இப்ப அதையும் வெட்டு ஒண்ணு துண்டு 2 ஆக்கிட்டு வந்திருக்கீங்களே. என்னங்க, நீங்களாவது இந்த விஷயத்தை முத்த விடாம தடுத்திருக்கலாம்ல? சொல்லுங்க, உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன். தங்கச்சி, நாங்க என்ன பிரச்சனை பண்ணா போனோம், சமாதானம் பண்ணுவோன்ட்டு போனோம். அது இப்படியாகும் நாங்க எதிர்பார்க்கலாமா? நான் எதிர்பார்த்தையா? நீ சமாதானம்னு சொன்னாலே அதுக்கு சண்டைன்னு தானே அர்த்தம். இப்ப நல்லா பத்த வச்சுட்டு வந்துட்ட. இன்னும் என்னென்ன வெடிக்க போகுதோ தெரியலையே. அண்ணே, உங்களுக்கு 1000 கோவம் இருந்திருக்கலாம், ஆனா நீங்க கொஞ்சம் நிதானமா நடந்திருக்கணும். நீங்க யார கை நீட்டி அடிச்சிருக்கீங்க தெரியுமா? நம்ம வீட்டு மாப்பிளைய. ஏற்கனவே அந்த அம்மாக்கு நம்ம குடும்பத்தை கண்டாவே பிடிக்காது, இதுல வேற கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. இது யாரோட தப்புன்னு என்னால சொல்ல முடியல. ஆனா இது பாரு, எப்படியோ இந்த விஷயம் அபிராமிக்கு தெரியாம நம்ம மறைச்சோம். எப்படிங்க மறைக்க சொல்றீங்க? எப்படி மறைக்க சொல்றீங்க? முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற கதையில இருக்கு. என்னங்க நீங்க? மறைக்கணும், மறைச்சே ஆகணும். ஏண்டா அபிராமிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன விபரீதம் நடக்குமோ, என்ன ஆகுமோ? ஓ, அபிராமி கிட்ட மொத்தமா மறைக்க போறீங்களோ? அபிராமி, இருங்க வச்சுக்கிறேன். அபிராமி வந்துட்டியா? நீ நீ வருவந்தா காத்துட்டு இருந்த. என்ன விஷயம்? நீ என்னாச்சு? இல்ல, அது எப்படி நான் சொல்றது? ஒண்ணும் இல்ல, நீ போ, நீ போ. அண்ணி, எனக்காக காத்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, என்ன விஷயம்?
அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அபிராமி. அண்ணி ஏத்தி இறக்காம மறைக்காம சொல்லுங்க. ஆ, நான் உன்கிட்ட எதையுமே மறைக்கல. ஆனா இந்த வீட்ல மத்தவங்க தான் உன்கிட்ட விஷயத்த சொல்லாம மறைக்கிறாங்க. மாமாவும் சோமு அங்கிளும் உன் வீட்டுக்காரரை பார்த்து சமாதானம் பேசுறதுக்கு போனாங்க. உனக்கு தெரியுமா? ஆனா பேச போன இடத்துல சண்டை வந்து மாமாவ உன் வீட்டுக்காரர் கை நீட்டி அடிச்சிட்டாராம். என்ன சொல்றீங்க? ஆமா அபிராமி, ஒரே வீட்ல இருந்துகிட்டு உன்கிட்ட இந்த விஷயத்த என்னால மறைக்க முடியல. அதான் சொல்லிட்டேன். அதுக்காக நீ போய் அவங்க கிட்ட கேட்டு சண்டை எதுவும் போட்டுறாத. அபிராமி, அவங்களா சொல்ற வரைக்கும் நீயா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. சரியா? சோமு அங்கிளும் உள்ளதா இருக்காரு. போ. போடி போ. போய் உன் பங்குக்கும் ஆட்டம் போடு. அதுக்காக தானே விஷயத்தை மாத்தி சொன்னேன். சரிடா சோமு, அது ஏன் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. நீ வீட்டுக்கு கிளம்பு. நில்லுங்க. வாமா அபிராமி. என்னப்பா நடந்துச்சு? என்ன என்ன என்னமா நடந்துச்சு? புரியாத மாதிரி பேசாதீங்கப்பா. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அபிராமி, இப்படி தலையும் இல்லாம வாலும் இல்லாம கேட்டா எப்படிமா? விவரமா கேட்டா தானே சொல்ல முடியும். நீங்களும் அவரும் சேர்ந்து தானே போனீங்க. சொல்லுங்க, போன இடத்துல என்ன நடந்துச்சு? அண்ணி என்ன பாக்குறீங்க? நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைச்சா அவங்களும் மறைச்சிருவாங்களா? சொல்லுங்கப்பா, கல்யாண ராமன் எதுக்காக உங்களை அடிச்சாரு?